பார்ட்டி வியர் ட்ரெஸ் மேக்கிங் பார்ட் 1 கண்டினியூஷன் பார்ட் 2 ஸ்டிச்சிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஹோல் கார்மெண்ட்டுமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. மேலே டாப் பார்ட்டில் வெறும் நெட்டு தான் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கில் இருக்க பட்டர்ஃப்ளைஸை தனியாக எடுத்துகிட்டு அந்த பட்டர்ஃப்ளைஸை டாப் பார்ட்டில் அங்கங்கே அட்டாச் பண்ணலான்னு டிசைட் பண்ணி இந்த சால்டரிங் டூல் வச்சு தனியாக அந்த பட்டர்ஃப்ளைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஃபேப்ரிக்கில் பட்டர்ஃப்ளைஸ் ஒவ்வொன்றும் ஒரு தனி டிசைனாக யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிறைய பட்டர்ஃப்ளைஸை இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு மேலே டாப் பார்ட்டில் அங்கங்கே வச்சு பார்த்தேன். எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு டம்மியில் வச்ச மாதிரியே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இது ஒன் ஷோல்டர். ஒரு ஷோல்டர் இருக்கிற சைடும் கீழே அந்த ப்ளீட்ஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துலையும் அட்டாச் பண்ணேன். இந்த பட்டர்ஃப்ளைஸ் அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்லுக் இதுதான். நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அதே மாதிரி வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பி. என்னோட டாட்டருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.